திருவள்ளூர் அருகே மின்கம்பங்களை சீரமைக்க பொதுமக்களிடம் பணம் வாங்கிய மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டாரத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் கடந்த வாரம் வீசிய பலத்த காற்றினால் மின்கம்பங்கள் சாய்ந்தன. அதனை சீரமைப்பதற்காக அப்பகுதி விவசாயிகள் ஆர்கேபேட்டை மின்வாரியத்தில் மனு அளித்தனர். அப்பகுதிக்கு சென்ற மின்வாரிய அலுவலர்களும் ஊழியர்களும் மின்கம்பம் நடுவதற்கு தலா 500 ரூபாய் பணத்தை கட்டாயமாக வசூல் செய்துள்ளனர். அதிருப்தி அடைந்த விவசாயிகள் திருத்தணியில் உள்ள தலைமை மின்வாரிய அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். மின் கம்பங்களை சீரமைப்பதற்கு லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுமக்களிடம் வசூலித்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இல்லையென்றால் அனைத்து விவசாய சங்கங்கள் இணைந்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். சமீபத்தில் காத்துல 2 கம்பங்கள் சரிஞ்சு விழுந்துச்சு. அதன் பிறகு அந்த கம்பத்தை விவசாயிகளை கொண்டு ஜேசிபி வர வச்சு விவசாயிங்க பணத்திலே அந்த 2 கம்பத்தை நட்டாங்க அந்த இடத்துல. அதன் பிறகு அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் இல்லைன்ட்டு அங்கே இருக்கிற ஒயர்மேனும் கண்ணன்றவரும் சேர்ந்து ஒவ்வொரு விவசாய பம்ப் செட்டுக்கிட்டையும் 500 ரூபாய் வசூல் பண்ணி அந்த ஆயிலை கொண்டு அதை டிரான்ஸ்ஃபார்மரில் ஊற்றுனாங்க. விவசாயிங்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 500 ரூபாய் வசூலிப்பதுன்றது விவசாயிங்க மத்தியில் பெருந்த ஏமாற்றத்தை கொடுக்குது. திருவள்ளூர் அருகே மின்கம்பங்களை சீரமைக்க பொதுமக்களிடம் பணம் வாங்கிய மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டாரத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் கடந்த வாரம் வீசிய பலத்த காற்றினால் மின்கம்பங்கள் சாய்ந்தன. அதனை சீரமைப்பதற்காக அப்பகுதி விவசாயிகள் ஆர்கேபேட்டை மின்வாரியத்தில் மனு அளித்தனர். அப்பகுதிக்கு சென்ற மின்வாரிய அலுவலர்களும் ஊழியர்களும் மின்கம்பம் நடுவதற்கு தலா 500 ரூபாய் பணத்தை கட்டாயமாக வசூல் செய்துள்ளனர். அதிருப்தி அடைந்த விவசாயிகள் திருத்தணியில் உள்ள தலைமை மின்வாரிய அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். மின் கம்பங்களை சீரமைப்பதற்கு லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுமக்களிடம் வசூலித்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இல்லையென்றால் அனைத்து விவசாய சங்கங்கள் இணைந்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். சமீபத்தில் காத்துல 2 கம்பங்கள் சரிஞ்சு விழுந்துச்சு. அதன் பிறகு அந்த கம்பத்தை விவசாயிகளை கொண்டு ஜேசிபி வர வச்சு விவசாயிங்க பணத்திலே அந்த 2 கம்பத்தை நட்டாங்க அந்த இடத்துல. அதன் பிறகு அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் இல்லைன்ட்டு அங்கே இருக்கிற ஒயர்மேனும் கண்ணன்றவரும் சேர்ந்து ஒவ்வொரு விவசாய பம்ப் செட்டுக்கிட்டையும் 500 ரூபாய் வசூல் பண்ணி அந்த ஆயிலை கொண்டு அதை டிரான்ஸ்ஃபார்மரில் ஊற்றுனாங்க. விவசாயிங்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 500 ரூபாய் வசூலிப்பதுன்றது விவசாயிங்க மத்தியில் பெருந்த ஏமாற்றத்தை கொடுக்குது.